தளபதி ஸ்பீச் பொறியா இருந்துச்சு. எப்படி நாம விஜிலண்டா இருக்கணும், 2026 ஜெயிக்கணும்னா நாம என்ன பண்ணோம், கரெக்டு தான் அவர் சொல்றது. நம்ம எதிர்க்கிற சக்தியெல்லாம் சாதாரணமான சக்தியெல்லாம் கிடையாது, புரியுங்களா? அவ்வளோ பலமான சக்தியை மீறி நம்ம ஜெயிக்கணும்னா நாம விஜிலண்டா இருந்தால் தான் முடியும். அந்த விஜிலண்டா இருக்கிறதுக்கு அவர் சொல்றது வந்து ஒத்துழைமை முக்கியம், யாரும் ஒருத்தர் ஈகோ இருக்கக்கூடாது, அதெல்லாம் கரெக்டு தானே. இப்போ நாம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்றோம், ஒரு மாசம் 2 மாசம் எப்படி கண்ணு மூச்சு வேலை செய்யறோம், அந்த மாதிரி முழிக்கணும். இது வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய விஷயம். அதனால நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும்ன்றது சொல்றாரு. விசில் சின்னம் தான். எந்த சின்னத்தையும் எங்கேயும் தூக்கின்னு போக முடியாது. எங்க சின்னத்தை நாங்கள் எங்க ஓட்டுக்குள்ள தூக்கின்னு போய் ஓட்டு போட முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும், அந்த மாதிரி ரீச் ஈஸியா ரீச் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு வந்து. ஆமா, பாமர மக்கள் ஒரு அம்மாவை கேட்கறாங்க, ஒரு ஊர்ல கிராமத்துல கேட்கறாங்க, என்னம்மா விஜய் சின்னன்றாங்க, விசிலுப்பா அதான்ப்பா போட போறேன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரீச் ஆகுதுல்ல, சாதாரணமா கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை ரீச் பண்ணது வந்து இன்னைக்கெல்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஈஸியா ரீச் பண்ண முடியாதவங்களுக்கு அந்த விஷயத்துல வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்க நன்றி தான் சொல்லணும். இப்ப நம்ம வந்திருக்கிறோம், நீங்க 5 6 லாங்குவேஜ் என்னால பேச முடியும். அப்போ என்ன மாதிரி பல லட்சம் பேர் இருக்கிறான், அப்பெல்லாம் அவெல்லாம் தற்கூரியா? ஒரு சேஞ்ச் வேணும்னு மக்கள் விரும்புறாங்க, புரியுதுங்களா? ஒரு வந்து இன்டென்ஷன் இல்லாம ஒருத்தர் வராரு, அவரு கூட டிராவல் பண்ணணும் வந்திருக்கிறான். அதனால தற்கூரி சொல்றவங்க வந்து அவங்க என்ன கூறின்னு தெரியலையே. உள்ள ஸ்பீச் நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பீச். அண்ணா வந்து எல்லாரையும் ஒற்றுமையா இருக்க சொல்லியிருந்தாரு. சின்னத்தை இன்னைக்கு எங்களோட சின்னத்தை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரியான லோகோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை நம்பி இருக்காங்க, நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. தொண்டர்கள் எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ரீச் இருக்குது, எல்லாரோட நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லா தொண்டர்கிட்டையும் கேட்டுக்கிட்டாங்க. ஒரு உறுதிமொழி அண்ணா வந்து எல்லாருக்குமே எடுக்க சொன்னாரு. நாங்க எல்லாருமே உறுதிமொழி எடுத்தோம். எந்த ஒரு விதத்திலையும் நாங்க தப்பு பண்ண மாட்டோம்னும், பூத் லெவல் ஆக்டிவிட்டிஸ் பெட்டரா பண்ணுவோன்றதுக்காகவும், இன்னைக்கு இந்த செயல் வீரர்கள் கூட்டம் அப்படிங்கிறது ஆக்சுவலி எல்லா நிர்வாகிகளையும் பூஸ்ட் பண்றதுக்காக தான். அண்ணா எல்லாரையும் தேங்க் பண்ணாரு. அட் த சேம் டைம் எல்லாரும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாரு. விசில் சின்னம் வேற லெவல்ல இருக்கு, எங்களோட கட்சியோட ஒத்து போகும். எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் பொதுமக்களுக்கு பாதுகாக்கவும் இந்த விசில் சத்தம் எப்பவுமே ஒலிக்கும். இன்னைக்கு தளபதி பேசின ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா எங்க எல்லாருக்கும் கூஸ் பம்ப்ஸ், அப்படியே புல்லரிச்சு போயிட்டோம் எல்லாரும். தளபதி மட்டும் இல்ல, மீதி எல்லாருமே பேசியிருந்தாங்க இல்லையா, பொது செயலாளர் ஆதவர்ஜுனா எல்லாரும் பேச்சுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு என்ன இருந்ததுன்னா, மக்களுக்கான ஆட்சி, மக்கள் வந்து ஏமாறக்கூடாது. இனி வரும் அடுத்த 25 ஆண்டுகள் வந்து மக்கள் வந்து இத்தனை நாள் பார்க்காத ஒரு உண்மையான உன்னதமான ஆட்சியை பார்ப்பாங்க, ஊழல் இல்லாத ஆட்சியை பார்ப்பாங்க. ஒரு மகளிர், ஒரு போதை பொருள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தடுத்து, ஒரு பெண்கள் குடும்பம் சொல்லி ஒரு அடிமட்ட இருந்து குடும்பத்தோட ஸ்டாண்டர்ட்ல இருந்து மக்களோட ஸ்டாண்டர்ட்ல இருந்து உயர்த்தி தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமா வந்துட்டு ஊழல் இல்லாத ஆட்சியா, ஒரு போதை பொருட்கள் வந்துட்டு பரவல் இல்லாம எல்லாமே தடுத்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியா அமையும் சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சம்பாத்தியம் இருக்கும் எங்க தளபதி வந்து அந்த 1000 கோடி வருமானத்தை விட்டுட்டு இங்க வராரு அப்படின்னு ஏன் அதை திருப்பி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உண்மையிலே ஒரு மக்கள் நல்லா இருக்கும். கடந்த 20-25 ஆண்டுகளா அந்த தாவே மக்கள் இயக்கத்தை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதுல இருந்து தொண்டர்களை உருவாக்கி, தொண்டர்களை நிர்வாகிகளா உருவாக்கி, இங்க இருக்க ஒரு வேலை செய்யும் நபர்களும் நிர்வாகிகளும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சமூக சேவை அந்த மாதிரி ஒரு அடிப்படையில கொண்டு வந்தவங்க. யாருமே பணம் சம்பாதிக்கணும் ஒரு நோக்கத்துக்கு இங்க அரசியலுக்கு வந்தவங்களே கிடையாது. எல்லாருமே வந்து மக்களுக்கு சேவை அப்படின்ற ஒரு விஷயத்த அடிப்படையா கொண்டு வந்தவங்க. அப்படிங்கிறப்ப எங்க ஆட்சி எப்படி தவறதா இருக்கும், எங்க நிர்வாகிகளோட ஒரு அடிகளும் எப்படி வந்து தவறதா இருக்க வாய்ப்பே கிடையாது. எங்க கட்டமைப்பே பாத்தீங்கன்னா வந்து மக்கள் சேவைக்கு அடிப்படையா தானே இருக்கு. தனிச்சு செயல்பட ஒரே வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, உண்மையா உழைக்கணும்னு சொன்னார் பாத்தீங்களா. நான் வந்து வழக்கறிஞருங்க, நான் வழக்கறிஞர். என்னோட பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் போய் சேரணும்னு பகுதி செயலராக போட்டாங்க. அதே உண்மையோட உழைப்போம். எங்களுக்கு கேண்டிடேட் யாருன்னு நாங்கள் அதை மேலே பார்த்து நாங்கள் வந்து செய்யலை. தளபதி ஒருத்தருக்காக நாங்கள் எல்லா வேலையும் இறங்கி செய்வோம், சரிங்களா? இதுக்கு மேலே 2026 எங்கள் தளபதி வருவார். எல்லாமே உண்மையாக உழைப்போம். நான் எங்கேருந்து வரேன்னு நான் சொல்லிக்கிறேன். திருச்சி தெற்கு மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். நான் நகர செயலாளராக எங்கள் அண்ணன் வந்து எனக்கு பதவி அளிச்சிருக்காங்க. அண்ணன் எங்கள்கிட்ட ஒரே ஒரு சபதம் மட்டும் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அவருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பாக காப்பாற்றணும். கண்டிப்பாக பிடிப்பாருங்க, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை.
அதாவது பெண்கள் தான் நாங்கள் டோர் பை டோர்பையாக போயிட்டு இருக்கோம், வீடு வீடுக்கு போயிட்டு இருக்கோம். டெய்லியுமே காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் டோர் பையாக போயிட்டு இருக்கோம். போகிற இடத்துல எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அதுக்கு நாங்கள் தளபதி அண்ணாவுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒத்துழைப்போம். சொல்றவங்க தாங்க தற்குறி, அதை சொல்றவங்க தான் தற்குறி, சரிங்களா? சொல்லுவாங்க திமுக தான், நாங்களும் தான் சொல்லிட்டே இருக்கோம், தீய சக்தி திருட்டு பல்லு அப்படின்னு சொல்றோம். ஏங்க அதாவது அவரை பத்திலாம் பேசவே கூடாதுங்க, அவரை பத்தி பேசவே கூடாது, அதெல்லாம் நமக்கு பொருட்டே கிடையாது, ஆளும் கிடையாது, சரிங்களா? இப்ப நீங்க திமுக சொல்றீங்களா, போட்டி போடலாம், அவர்கிட்ட என்ன இருக்கு போட்டி போட? சீமான்ட்ட என்னங்க இருக்கு? நாங்க கொள்கை உள்ள கூட்டம் தாங்க, எங்க தளபதி முகம் எங்களுக்கு கொள்கை உள்ள கூட்டம் தான். அவர் என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பா நாங்க செய்வோம். 2026 எல்லாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எங்க தளபதி அவர்கள் சிஎம் சீட்ல உட்கார வைப்போம். வெற்றி நிச்சயம். நான் என்ன சொல்றேன்னா, பூனை கண்ணை மூடிச்சுன்னா இந்த உலகமே இருட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, அது ஒரு பொது கருத்து. நான் அதனால வந்து நீ தற்குறி சொல்றதுனால நாங்கள் தற்குறி ஆடுமா? 2026 நீங்கள் தற்குறி என்று சொல்லுமா? எங்களை நாங்கள் நிரூபித்து காண்கிறோம், ஆனால் நீங்கள் நிரூபித்து காண்பியிருப்பீர்களா? நீ வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் அப்படியே இருக்குதா என்று நாங்கள் பார்க்கிறோம். கொள்கை இல்லாத பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது எங்க தலைமையில இருக்குதுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன? அனைவரும் சமம், அதுவே எங்க கொள்கை தானே. இன்னமும் கொள்கை இல்ல கூட்டம், கொள்கை இல்லாத கூட்டம்னா எனக்கு புரியல எந்த விதத்துல. அப்ப அவங்க தான் தற்கொலையா இருக்கிறாங்களா ஒழிச்சு நாங்க தற்கொலையா இல்லை, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். கரூர் சம்பவத்தை பத்தி சிபிஐ கரெக்டான ஒரு வழக்கு விசாரணை போயின்னு இருக்குது, அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைச்சவங்க அனைவருக்கும் செருப்படி விழுந்தது மட்டுமே மிச்சம். எங்கள் தளபதியை கரூரில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவர் மீது தவறு இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இவர்கள் சொல்லவில்லை, அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அந்த மக்கள் சொல்லிவிட்டார்கள். கூடிய விரைவில் சிபிஐயும் சொல்லும். இதுதான் என்னுடைய கருத்து. எங்க தளபதியை வச்சு இப்ப இல்லைங்க, ஆரம்பத்துல இருந்து அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா? பண்ணட்டுமே, அவங்க இதுதான் இன்னைக்கு நேத்தா பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க, இதுல மாற்று கருத்து இல்லை. இதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தளபதி, இதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதலமைச்சர், இதுல மாற்று கருத்து இல்லை. டைட்டில் கார்டுல கண்டிப்பா வரும், கீழே பாக்குறோம், நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. 26 ஆட்சி அமைக்கணும், அமைப்பார். தமிழக மக்கள் அரியணையில் அமர வைப்பார்கள். இது என் தலைவரின் நம்பிக்கை, என் தலைவரின் வழியில் வந்த அவரின் தொண்டரின் நம்பிக்கை.